உங்க கார்ல பாத்தீங்கன்னா எலித்தொலை அதிகமா இருக்கா? அந்த எலித்தொலை எப்படா ஸ்டாப் பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்களா? நான் சொல்ல போற ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க கார்ல எலி பத்தின எட்டியே பார்க்காது. அது என்னன்றதை வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா என்னைக்குமே உங்க காரை வந்து பார்க் பண்ற இடம் வந்து சூதானமா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குப்பையா இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு ட்ரைனேஜ் கிளீன் பண்ணி போட்டுருக்காங்க, இல்ல ஏதாவது ஒரு டிச்சு பக்கத்துல நிப்பாட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஒரே இடத்துல உங்க காரை வந்து பார்க் பண்ணாதீங்க. ஒரு மண்ணுல பார்க் பண்றீங்க அப்படின்னா மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா இடத்த பார்க் பண்றது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து மூணாவதா பார்த்தீங்கன்னா உங்க காருக்குள்ள ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸை வந்து கீழே சிந்தாம சாப்பிடுங்க. அப்படி சிந்தினாலுமே உடனே அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணி பழகுங்க. அந்த இடத்துல நீங்க கிளீன் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எறும்பு வரும். எறும்பு வந்ததுக்கு அப்புறம் எலி பார்த்தீங்கன்னா வரும். எலி வந்து ஏதாவது ஒரு வயரை கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வண்டியே அவ்வளவுதான். ஏன்னா நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா வயரிங் பிரச்சனைனால இன்ஜின் நல்லா இருந்து வயரிங் பிரச்சனைனால அந்த வண்டி ஸ்கிராப்புக்கு போட்ட வண்டி ஏகப்பட்ட வண்டி நான் பார்த்திருக்கேன். ஸோ காருக்குள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா சிந்தாம சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு காருக்குள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத தவிர்த்துக்குங்க. இந்த மாதிரி முறைகளை நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா உங்க கார்ல எலி வர்றதை பார்த்தீங்கன்னா நீங்க முற்றிலும் பார்த்தீங்கன்னா தடுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.